பாட்டி திவ்யா, பாட்டி ஏய் என்ன திவ்யா, நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா மாடல் கிடைச்சாச்சு போல இருக்கு. கிடைச்சாச்சு பாட்டி. யார் அது? அது அவர்தான். என்னது இவனா? திவ்யா, உனக்கு கண்ணுல ஏதாவது ப்ராப்ளமா? இவனை பார்த்தா மாடல் மாதிரி அடி இருக்கு. வேற ஆளே கிடைக்கலையா உனக்கு? என்ன குறைச்சல் இவனுக்கு? பார்த்தா ஸ்டைலா வேற இருக்கான். பத்தாததுக்கு கண்ணத்துல குழி வேற விழுது. எங்க? கண்ணத்துக்குள்ள, வெளியில தெரியாது. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? திவ்யா, இவனை நீ கூட்டிட்டு போன தோத்து போய் தான் வருவ. மேடம், இதேதான் நானும் சொன்னேன். மாடல்னா எல்லாமே பொருத்தமா இருக்கணும்ல. உங்க பொண்ணுதான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. மேடம், ஊர்ல பால்கோவா கிண்டறவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து மாடல்னு சொன்னா எப்படி? உண்மையை வளரிறாரு. ஐயோ, சரியா சொன்ன ஜோதி. திவ்யா, உன்னுடைய காம்படிஷனுக்கு கரெக்டான மாடல் கார்த்திக் தான். இவங்களுக்கு அழகா இருக்கிறாலே பிடிக்காது. இப்ப என்ன பாரு, இந்த கார்த்திக் என்ன விட அழகு. என்ன விடவா? இல்ல இல்ல, என்ன மாதிரியே அழகா இருக்கானேன்னு பொறாம. அழக பத்தி இவர் பேசுறாரு. மேடம், அவங்களுக்கு அழகுனா என்னன்னே தெரியாது போல இருக்கு. நாளைக்கு காம்படிஷனுக்கு அவங்க போவாங்கல்ல, அங்க போய் தெரிஞ்சுக்கிட்டு அழகுனா என்னன்னு. என்ன இப்படி சொல்றா? நாளைக்கு காம்படிஷன்ல கலந்துக்கிறேன், அப்ப தெரியும் அழகுனா என்னன்னு. இப்ப பாரு சார், அவங்க என்ன மட்டும் கிண்டல் பண்ணி சிரிக்கல சார். கார் தொடக்கிற உங்க அசிஸ்டன்ட்லாம் போய் மாடலிங்ல ஜெயிச்சு வந்துருவான்னு ரெண்டு பேரும் சேர்த்து தான் சார் கிண்டல் பண்றாங்க. வெரி குட், இப்பதான் கண்டுபிடிக்கிறியா? நல்ல அசிஸ்டன்ட் தான் சார். இத நம்ம சும்மா விடக்கூடாது சார். இந்த அசிங்கத்தை போக்கணும்னா நாளைக்கு காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு வின் பண்ணி மெடலை வாங்கி உங்க முகத்துல கரிய பூசணும் சார். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாதா? அப்படின்னா நாளைக்கு என் கூட வந்து பாரு, அப்பதானே நான் ஜெயிக்கிறத கண்குளிர பார்க்க முடியும். சார், என்ன சார் பாத்துட்டு இருக்கீங்க? நாளைக்கு என்னோட வர சொல்லுங்க. நீ போ 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 போமா கூட போ. உன்னோட அழக பார்த்து பொறாம அவளுக்கு. சூப்பர் சார். ஐயா ஜோதி, நாளைக்கு நீ அங்க போற, இந்த அழகு மாடல் தோக்க போறத வீடியோ எடுத்துட்டு வர, அத நாம எப்பயாவது டென்ஷனா இருப்போம்ல, அப்ப அத போட்டு 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 பார்த்து சந்தோஷமா சிரிச்சுக்கலாம். ஐயோ, ஏன் மேடம் நீங்க இவங்களோட போய் என்ன போக சொல்றீங்க? வேணாம் மேடம், சொன்னா கேளுங்க. வேணாம். நான் சொன்னதுதான். நாளைக்கு நீ போற, வீடியோ எடுக்கிற, அத என்கிட்ட கொண்டு வந்து காட்டுற. எடுப்பா எடுப்பா எடுப்பா, உன் அசிஸ்டன்ட் எடுப்பா. ஜெயிக்கிறது கார்த்திக் தான். டேய், எப்படி திமிரா போற பாத்தியா? ஆமா சார். டேய், எப்படியாவது ஜெயிச்சிருவல்ல? என் மானம் உங்க கையில் தான்டா இருக்கு. ஜெயிச்சிரலாம் சார். ஆமா கண்ணே, இவனை ஜெயிக்க வச்சிருவல்ல? அப்பா, அதெல்லாம் நாங்க ஜெயிச்சிருவோம்ப்பா. சரிடா கண்ணே, சபாஷ். காதல் யானை வருகிறனமோ, மொத்த தந்தத்தில் முட்டுவனமோ, அப்பளை இதயங்கள் பத்திரமோ, ராம்பாக் ரெமோ. அப்புறம் ஜோதி, நாளைக்கு நான் காம்படிஷன்ல ஜெயிக்க போறத வீடியோ எடுக்கிறதுக்கு போன் எல்லாம் சார்ஜ் போட்டு வச்சுக்கோ. ஓகே? ஏன்னா சார்ஜ் இல்லைன்னா வீடியோ எடுக்க முடியாது. ஓகே, பாய். ஏன்னா நான் போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அப்பதான் என்னோட ஃபேஸ் க்ளோ ஆகும். ஓகே, பாய்.
மாட்டுவோம். இதுதான் என்னோட காலேஜ். ஓ ஐ சே. கோல்டன் மூன் ஃபேஷன் காலேஜ். இருந்தாலும் நான் படிச்ச ஸ்கூல் அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல, நான் படிச்ச ஸ்கூலை விட பில்டிங் எல்லாம் சின்னதா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். ஹே திவ்யா. ஹாய் திவ்யா. ஹாய் திவ்யா. மாடல் கிடைக்கலன்னு சொன்னியே, என்னாச்சு? இங்க பாத்தியா, இவர்தான் என்னோட மாடல். நான் தான். வாவ், manly looking. திவ்யா செம்ம மாடல் டி, செம்ம அழகா இருக்காரு. கேட்டியா? ஐயோ பர்றாம இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கேன்னு யோசிச்சேன். ஓஹோ. ஹே திவ்யா, டேட்டிங் உண்டா? அப்படிலாம் பேசாதடி. பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. உங்க கூட உங்களோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? செல்ஃபியா? ஏன் கூடயா? ஆமா சார், ப்ளீஸ் சார், நோ சொல்லிடாதீங்க சார். சரி வாங்க எடுத்துக்கோங்க. ஏய் பாத்து. ஏய் ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணுங்கடி. கன்றாவி. ரொம்ப நல்லா பாருங்க சார். ஆமா பாருங்க சார், எவ்வளவு அழகா நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. தாங்க முடியல. இங்க பாருங்க சார். பாருடி. மாடலிங் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு ஃபேன்ஸ்னா, நான் மாடலிங் பண்ணேன்னா எவ்வளவு ஃபேன்ஸ் வருவாங்கல்ல. கிழிஞ்சது. சார், நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க. நிஜமாவே உங்க சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு சார். ஓ தேங்க் யூ சார், ரொம்ப கியூட்டா இருக்கீங்க சார். என் ஃப்ரெண்ட் திவ்யா கேட்டதுமே மாடலிங்க்கு ஒத்துக்கிட்டீங்களாமே சார். கை கொடுங்க சார், கை கொடுங்க சார். இந்த கட்ஸ் யாருக்கும் வராது சார். நல்ல மனசு சார் உங்களுக்கு. ஓகே. என்னோட நல்ல மனசு சிட்டில இருக்கிறவங்கள மாதிரி கேர்ள்ஸ்க்கெல்லாம் புரியுது. ஆனா என்ன பண்றது, எங்க ஊர்ல இருக்கிற சில பொண்ணுங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது. ஹே ஷாலு. ஹாய் திவ்யா. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? கார்த்தி, இவங்க தான் ஷாலு, உங்க கூட பண்ண போற ஃபீமேல் மாடல். பாக்குறது பாரு. தலையெழுத்து. பை தி வே ஷாலு, இவர்தான் கார்த்தி, உங்க கூட பண்ண போற மேல் மாடல். வாவ். ஹாய். கொஞ்சம் தள்ளி நின்னீங்கன்னா கை கொடுக்கலாம். ஓ சாரி. ஓகே. You are looking very nice and cute. You are great, yeah. You are very smart. You are looking handsome. ஓகேங்க. திவ்யா, உன்னோட மாடல் ரியலி சூப்பரா இருக்காரு. பை த பை, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். எதுவா இருந்தாலும் உனக்கு கால் பண்றேன். நீங்களும் ரெடி ஆகி வந்துருங்க. நான் ரெடி ஆயிடுறேன். சார் ஆல் தி பெஸ்ட் சார். ஆல் தி பெஸ்ட். சூப்பரா கலெக்ஷன் சார். ஆல் தி பெஸ்ட் சார். நல்லா பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க தான் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட் சார். யாரடி இவன்? புதுசா இருக்கான். எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தாங்க? அதுவா, அவங்க வீட்டு கார் டிரைவரா. அதானே பார்த்தேன். இவளுக்கு தான் மாடலிங் பண்ண யாருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. இவன் எப்படி திடீர்னு வந்தான்? கார் ஓட்டுறவன், மாடு மேய்க்கிறவனெல்லாம் கூட்டிட்டு வந்து இவ என்னத்தை தான் பண்ண போறாளோ. ஆமாடி, இவ கண்டிப்பா தோக்க தான் போறா. வாடி போலாம். சார் ஒரு செல்ஃபி. ஓகே எடுத்துக்கோங்க. தேங்க் யூ சார். கண்டிப்பா நீங்க தான் வின் பண்ணுவீங்க. ஓ பை தேங்க் சார். யூ. சரி. ஏய் திவ்யா, அங்க ஃப்ரீ ஸ்டைல் ஷூட் போகுது. ஓ மாடல் கார்த்திக் பார்க்க செம்மையா சூப்பரா இருக்கார்ல. நீ ஏன் ஃப்ரீ ஸ்டைல் ஷூட் அனுப்ப கூடாது? ஃப்ரீ ஸ்டைலா? ஐயோ, அதெல்லாம் வேணாங்க. ஏய் சொல்லுங்க. ஆமாமா, அதுக்கெல்லாம் நீங்க செட் ஆக மாட்டீங்க.
ஆமா செட் ஆக மாட்டீங்க. ஏன் 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 நான் செட் ஆக மாட்டேன்? ஹலோ இருங்க, நான் செட் ஆக மாட்டேன்னு நீங்க எப்படி டிசைட் பண்ணலாம்? நான் எல்லா ஸ்டைலுக்குமே செட் ஆவேங்க. ஃப்ரீ ஸ்டைல் என்ன ஃப்ரீ ஸ்டைலு, ரஜினி ஸ்டைலு, கமல் ஸ்டைலு, அஜித் ஸ்டைலு, விஜய் ஸ்டைலு, எல்லா ஸ்டைலும் பண்ணுவேன். இங்க பாருங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுத்து பாருங்க. அதை விட்டுட்டு நீங்களா எதுவும் முடிவு பண்ணாதீங்க. ஏங்க நிஜமாவே நான் நல்லா பண்ணுவேங்க. ஐயோ சொல்லுங்க. சொன்னா கேளுங்க, அதெல்லாம் உங்களுக்கு சரி வராதுங்க. என்னை பத்தி முழுசா தெரியாம நீங்களா பேசிட்டு இருக்கீங்க. வேணும்னா சொல்லுங்க, இங்க அந்த ஃப்ரீ ஸ்டைல் என்னன்னு பண்ணி காட்டுறேன். அந்த பயம் இருக்கட்டும். என்கிட்ட இருக்கிற திறமைய ஊர் உலகத்துக்கே காட்டலாம் பாக்குறேன். ஆனா அது சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்க. வாங்க, இவங்க கிட்ட என்னங்க பேச்சு? நீங்க இடத்த மட்டும் காட்டுங்க, ஸ்டைல நான் காட்டுறேன். சார் இன்னும் போயிட்டு கேளுங்க. பொறாம நீங்க வாங்க, நம்ம போலாம். என்னங்க இதெல்லாம்? ஐயோ தலை எழுத்து. இதுக்குதான் சொன்ன கூட்டிட்டு வராதீங்கன்னு. எந்த ரூம்? இந்த ரூம் தான் சார். இங்க இந்த ரூம்ல தான் சார் ஷூட் போயிட்டு இருக்கு. இங்க தானா? ஆமா சார். நீங்க வரீங்களா? நீங்க போங்க. நான் என்ன ரூமுங்க இது? ஒரே இருட்டா இருக்கு. இங்கதான். பரவாயில்லையே, லைட் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. இங்கதான் அந்த ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட் நடக்க போதா? ஓ சரி சரி. அப்புறம் நான் என்ன பண்ணணும்? காஸ்டியூம்லாம் எங்க இருக்கு? ஆமாங்க, இந்த ஃப்ரீ ஸ்டைலுக்கு என்ன காஸ்டியூம்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு மத்த ஸ்டைல் எல்லாமே தெரியும், ஆனா இந்த ஃப்ரீ ஸ்டைல் மட்டும் என்னன்னு தெரியாது. ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்க ஒரே ஒரு தடவை பண்ணி காட்டுங்க, அதே மாதிரி நானும் பண்ணிடுறேன். ஐயோ நான்லாம் பண்ண மாட்டேன். ஏங்க எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாதுங்க. நீங்க ஒரே ஒரு தடவை பண்ணி காட்டுங்க, நான் கற்பூர மாதிரி கச்சிதமா பிடிச்சுக்கிறேன். ஐயோ எனக்கு பண்ண தெரியாது. உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு அது அவங்க சொல்லி தருவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஜஸ்ட் a moment வாங்க. அந்த வரங்க சார், நீங்க அவங்களே ஃபாலோ பண்ணிக்கோங்க, நான் வரேன். சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. என்ன சார் அப்படியே நின்னுட்டீங்க? ரெடி ஆகுங்க. ஓ ரெடி ஆலாமே. இந்த காஸ்டியூம் இதெல்லாம் நீங்க கொண்டு வரீங்களா? காஸ்டியூமா? பிரதர், காஸ்டியூம்லாம் கழட்டிட்டு இப்ப ஃப்ரீயா இருக்கறதா இப்ப ஃப்ரீ ஸ்டைல். ஆஹா, ஃப்ரீ ஸ்டைல்னா மொத்தமாவே ஃப்ரீயா இருக்கிறதா? அட பாவிகளா, இது தெரியாம நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமா? பிரதர் என்ன யோசிக்கிறீங்க? சீக்கிரம் ரெடி ஆகுங்க. ஏய் சும்மா இருப்பா, நீ சொல்ற மாதிரிலாம் என்னால ரெடி ஆக முடியாது. என்னங்க இப்போ வந்து இப்படி சொல்றீங்க? அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஒரு மாடலுக்கு 10 மினிட்ஸ் தான். நான் வேற பிஸியான ஸ்டில் போட்டோகிராஃபர். அப்படியா? அங்க பாத்தீங்களா சார், எனக்காக எத்தனை பேர் வெயிட்டிங்னு? சின்ன சின்ன விளம்பரத்துல வந்தவங்க என்னோட போட்டோகிராஃப்ல இன்னைக்கு குரங்கு பிராண்ட் ஜட்டிக்கு அம்பாசிடரா இருக்கான் சார். குரங்கு பிராண்டா? ஏங்க அதுக்கு நான் என்னங்க பண்றது? அவன் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். சார் நீங்களும் அதே மாதிரி போஸ்ட் கொடுத்தீங்கன்னா மாடலிங் பண்ணிக்கிட்டு மேல மேல போய்கிட்டே இருக்கலாம்ல. மாடலிங் ஃபீல்ட்லயா? ஏங்க எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த ஃபீல்டு வேண்டாங்க. நான் கிளம்புறேன் சார். அதெல்லாம் ஒரு பிராண்ட் சார். ஐயோ சொல்லு, எனக்கு எந்த பிராண்ட் வேண்டாம்ப்பா. இருங்க சார், ஒரு 5 மினிட்ஸ் உங்களை பெரிய மாடல் ஆக்கி காட்டுறேன் சார். வேண்டாம், எனக்கு வேண்டாங்கறேன் சார். என்கிட்ட நீங்க ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எங்கேயோ போயிடுவீங்க சார். பிரதர், நான் என் வைஃபை மனசு மாத்துறதுக்காக இங்க வந்து சிக்கிக்கிட்டேன். நீங்க என்னையே மாத்திடுவீங்க போல இருக்க. சொன்னா கேளுங்க ப்ளீஸ். சொன்னா கேளுங்க சார். சார் கூடிய சீக்கிரத்துல நீங்க பெரிய ஆளா வர போறீங்க. ஐயோ வேண்டாம், நான் பெரிய ஆளே ஆக வேண்டாம். ஏன் விடுப்பா, நான் சின்னதா இருந்துட்டு போறேன். விடுப்பா. ஐயோ அப்பா. சார் 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 சார், ஐயோ ஒரு நல்ல மாடல் மிஸ் ஆகி போயிட்டாரு. விடுமா விடுமா, போன வேகத்துல எப்படி திரும்பி வருவாருங்கறத கொஞ்சம் பார்க்கலாம். இதுக்கு தான் சொன்னா கேட்கணும், விடுங்க. ஏங்க என்னங்க இது? இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு வச்சிருக்காங்க. ஐயோ அப்பா, பேண்ட் சட்டை எல்லாம் கழட்டிட்டு ஃப்ரீயா போறதான் ஃப்ரீ ஸ்டைலா? அதுவும் அம்பிட்டு பொம்பளை பிள்ளை எல்லாம் சுத்தி நிக்குது. ஐயோ, ஃப்ரீ ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரேடியா ஃப்ரீயா வர சொல்றாங்க. ஆத்தாடி, இனிமே நான் ஃப்ரீ ஸ்டைல் இல்ல, எந்த ஸ்டைலுக்குமே வரல. அப்பா
கொஞ்சம் ரிலாக்ஸ். இதுக்கு தான் நான் உங்களை போகும்போதே அதுக்கு செட் ஆக மாட்டீங்கன்னு சொன்னேன். நீங்க தான் எதையும் கேட்காம வீரவசனம் எல்லாம் பேசிட்டு போனீங்க. பெரிய வீரபாண்டி கட்டபொம்மன் பாருங்க, அதான் அப்படி போனாரு. ஏங்க இவங்கள கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுங்க. ஜோதி கொஞ்சம் சும்மா இருங்க, அவர்தான் கூச்சப்படுறாருல்ல. நாம தான் சொன்னோமே, அப்பவே கேட்டிருக்கணும். கேட்காம போனா இப்படிதான் தலை தெறிக்க ஓடி வரணும். ஐயோ சரி விடுங்க, ரொம்ப தான் கிண்டல் பண்றீங்க. எங்களுக்கும் ஒரு காலம் வரும், அப்ப நாங்க பாத்துக்குவோம். அதான் பார்த்தோமே. அதான் இனிமே அந்த பக்கம் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. இப்படி நீங்க அசிங்கப்படுறத பாக்குறதுக்காக தான் நாங்களே இங்க வந்திருக்கோம். எங்க மேடம் சொன்னதை மறந்துட்டீங்களா? அட போங்கங்க, நீங்களும் உங்க மேடமும். ஜோதி விடுங்க கொஞ்சம். ஹே, அந்த தண்ணி பாட்டில் எடுறி. தண்ணியா? குடுங்க குடுங்க. முதல்ல தண்ணி குடிங்க. ரொம்ப நன்றிங்க, நீங்க என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தண்ணி கொடுக்குறீங்க. ஆனா சில பேரு நான் அசிங்கப்படுறத பார்த்து ரசிக்கிறாங்கங்க. ஏய் திவ்யா, ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடி, மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உன் டீமோட சீக்கிரம் வாடி. ஓகேடி. நீ போய் ஷாலினி ரெடி ஆயிட்டாளான்னு போய் பாரு. ஏய் சீக்கிரம் போ. கார்த்தி நீங்களும் போய் ரெடி ஆகுங்க. நான் இந்த ஆட்டத்துக்கு வரலைங்க. என்னது வரலையா? ஆமாங்க நான் வரலைங்க. ஏங்க இப்படி கடைசி நேரத்துல சொதப்புறீங்க? ஆமா, இப்ப ஃப்ரீ ஸ்டைல்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அங்க போய் சட்டப்பேன் எல்லாம் கழட்ட சொல்றாங்க. அடுத்து இப்ப ஏதோ கப்பல் ரவுண்ட் அது இதுங்கறாங்க. அங்க போய் என்ன பண்ண போறோமா யாருக்கு தெரியும். இத பாருங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காதுங்க. இது பக்கா ஷூட். நீங்க தனியா போக மாட்டீங்க. நம்ம மாடல் ஷாலு இருக்கால, அவளோட தான் நீங்க போவீங்க. அதுவும் குட் லுக்கிங்ல போவீங்க. ஐயோ, ஷாலு கூட போனா எப்படி குட் லுக்கிங் ஆகும்? நம்ம ஜோதி கூட போனா தான் குட் லுக்கிங் ஆகும். ஜோதியை உள்ள கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணலாம்? எதுக்குங்க இவ்ளோ யோசிக்கிறீங்க? நான் தான் சொல்றேன்ல உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு. இல்ல அதுக்கு இல்ல. அப்புறம் எதுக்குங்க? ப்ளீஸ்ங்க, கடைசி நேரத்துல சொதப்பாதீங்க. என்னால வேற மாடல்லாம் பார்க்கவே முடியாது. நீங்க வந்தே ஆகணும் கார்த்தி. ஓகே சொல்லுங்க. வந்தாகணுமா? முத ஜோதியை உள்ள கொண்டு வருவோம், அதுக்கப்புறம் மத்ததை பார்த்துக்குவோம். சரிங்க, உங்களுக்காக டபுள் ஓகேங்க. ஏங்க எங்க போறீங்க? அவங்கள அப்படியே கையை பிடிச்சு இழுத்துட்டு ஓட போறேன். என்ன எதுக்கு எடுத்துட்டு போறீங்க? ஜோதி நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்களேன். ஏங்க இப்பதானே நீங்க டபுள் ஓகே சொன்னீங்க. ஏங்க அதான் ஓகே சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் திரும்ப கேள்வி மேல கேள்வியா கேக்குறீங்க? ஒரு 10 நிமிஷம் என்னோட பர்சனல் ஒர்க் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். எனக்கு நம்பிக்கை எல்லாம் இல்லங்க உங்க மேல. நம்பிக்கை இல்லையா? உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா ஏதோ உங்க சும்மா தானே இருக்காங்க, இவங்களை கூட அனுப்பிச்சு விடுங்க. எதுக்கு மறுபடியும் என்ன எடுக்கிறீங்க? அவங்க தான் நம்ப மாட்டேங்கிறாங்களா? அதுக்கு நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நம்புங்க. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப வந்துடுறேன். லேட் பண்ணிடாதீங்க.